Good afternoon, children. Today we are going to start 8th lesson, from a drop to the ocean. First, we will finish up the web activity. Earth is often referred to as the blue planet. Observe figure 1 and answer the following questions. Already we know that Earth is called the blue planet. So here given Earth figure 1. So you have to observe. So Earth வந்து blue planet சொல்லுவோம். ஸோ அது வந்து இங்கே அந்த பிக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த பிக்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஃபிகர் 1 அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த 2 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், why do you think Earth is called the blue planet? ஸோ எர்த் வந்து ஏன் ப்ளூ பிளானட்னு சொல்கிறோம். செகண்ட் கொஷின், how would life on Earth be if it was not a blue planet? ஸோ எர்த் வந்து ப்ளூ பிளானட்டாக இல்லைன்னா அங்கே வந்து லைஃப் எப்படி இருக்கும்? ஓகே, யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர்ஸ். So next one, Earth is called the blue planet because 3/4 of it is covered with water. So Earth வந்து ஏன் blue planet சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஸோ அது வந்து 3/4 of the part is covered with water. So water is present in lakes, rivers, streams and in the form of ice on mountains. So water வந்து எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னாக்கா லேக், ரிவர், ஸ்ட்ரீமில் இருக்குது. தென் ஐஸ் ஃபார்மில் வந்து மவுண்டெயின்ஸில் இருக்குது. It is also found under the ground and is called ground water. So water வந்து அண்டர் கிரவுண்ட்லேயும் இருக்குது. So it is called a groundwater. So most of the water is in our seas and oceans. So water வந்து mostly வந்து எங்கே இருக்கு அப்படின்னாக்கா ஓஷன்ஸ்லையும் சீஸ்லையும் இருக்குது. So all living things need water to survive. So எல்லா living thingsக்கும் water வந்து important. However, only some water is usable for living things. ஸோ வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் வந்து லிமிட்டடாக தான் இருக்குது எர்த்தில். ஸோ லெட் அஸ் லேர்ன் அபவுட் த டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஹவு இட் வில் அவைலபிள் ஃபார் யூஸ். ஸோ வாட்டருடைய டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ் அண்ட் அந்த வாட்டர் வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்குது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர். The water we drink is called fresh water. We also use fresh water for cooking, cleaning and bathing. ஸோ நம்ம ட்ரிங்க் பண்ணுற வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டர். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து வேறு என்னென்ன பர்பஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா குக்கிங், கிளீனிங் அண்ட் பாத்திங்க்கு யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், water found in the seas and oceans contains salt. It is commonly called salt water. ஸோ வாட்டர் அண்ட் ஓஷன்ஸில் இருக்கிற வாட்டர் வந்து சால்ட், அது வந்து சால்ட் நிறைய இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் எ சால்ட் வாட்டர். இட் cannot be used for the different purposes like fresh water. ஸோ இந்த வாட்டர் வந்து நம்மளால் ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம எல்லா பர்பஸ்க்கும் இதை யூஸ் பண்ண முடியாது. ஸோ லிவிங் திங்ஸ் தட் லிவ் இன் வாட்டர், தட் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் cannot survive in salt water. And living things that live in salt water cannot survive in fresh water. ஸோ லிவிங் திங்ஸ் வந்து எதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் வாழுமோ அதெல்லாம் வந்து சால்ட் வாட்டரில் வாழ முடியாது. அதே மாதிரி எந்த லிவிங் திங்ஸ் சால்ட் வாட்டரில் வாழுமோ அந்த லிவிங் திங்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் வாட்டரில் வாழ முடியாது. ஸோ மெனி பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் இன் சால்ட் வாட்டர். ஸோ நிறைய பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் வந்து சால்ட் வாட்டர்லேயும் இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும். However, most living things including humans require fresh water. ஸோ மோஸ்ட் ஆஃப் த லிவிங் திங்ஸ் அண்ட் நம்ம ஹியூமன் பீங்ஸ் எல்லாருக்குமே வந்து we require fresh water. Sources of fresh water are rivers, lakes, streams, ponds and groundwater. So these are the sources of fresh water. So next one, fresh water in many of these sources is frozen as ice. So fresh water வந்து நிறைய பிளேசஸ்ல வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்குது. Hence there is very little fresh water on earth that is available for living things to use. ஸோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஐஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் வாட்டருடைய அளவு வந்து லிமிட்டடாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், let us now learn how water is constantly available on earth. ஸோ நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டருடைய அளவு வந்து குறைவாக இருந்தாலும் ஸோ நமக்கு தேவையான வாட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக கிடச்சிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ எர்த்தில் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அது எந்த ப்ராசஸ் மூலமாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னாக்கா by the process of water cycle. So now we will discuss about the process of water cycle. So most fresh water on earth is refilled by rain. So earthல இருக்கிற most of the fresh water வந்து refillனா again fill ஆகுது. So rainனால தான் fill ஆகுது. It also seeps into the soil and collects as groundwater. So அந்த fresh water பார்த்தீங்கன்னா சாயிலில் போயிட்டு ஊறிட்டு அது கிரவுண்ட் வாட்டராகவும் மாறும். So snow another form of fresh water. So snow வந்து another form of fresh water. So usually settles on mountain tops and other places where it falls. ஸோ ஸ்னோ இஸ் ஆல்சோ ஃப்ரெஷ் வாட்டர், சோர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னாக்கா மவுண்டெயின் டாப்ஸில் இருக்கும் அண்ட் அதர் பிளேசஸ். ஸோ சில இடத்துலையும் அந்த ஸ்னோ வந்து இருக்கும். ஸோ டியூரிங் சம்மர் த ஸ்னோ மெல்ட்ஸ் அண்ட் ஃபில்ஸ் வாட்டர் பாடிஸ் சச் ஆஸ் லேக்ஸ் அண்ட் ரிவர்ஸ். ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ வந்து மெல்ட் ஆகி
அது வாட்டர் பாடிஸில் போயிட்டு ஃபில் ஆகும். ஸோ த ப்ராசஸ் பை விச் ரெயின் வாட்டர் கலெக்ட்ஸ் இன் வாட்டர் பாடிஸ் அண்ட் ஆஸ் கிரவுண்ட் வாட்டர் இஸ் கால்ட் கலெக்ஷன். ஸோ அந்த ரெயின் வாட்டர் கலெக்ஷன் மீன்ஸ் தட் இஸ் ஒன் ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால் அந்த ரெயின் வாட்டர் வந்து வாட்டர் பாடிஸ்லேயும் கிரவுண்ட் வாட்டர்லேயும் போயிட்டு கலெக்ட் ஆகிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கலெக்ஷன். கலெக்ஷனாக சேருது. ஓகேவா? நெக்ஸ்ட் திஸ் வாட்டர் தென் டைரக்டட் டு அவர் ஹவுஸ் ஃபார் ஆர் யூஸ். ஸோ அப்புறமா அந்த கலெக்ட் பண்ணி வைக்கிற அந்த வாட்டர் தான் நம்ம டெய்லி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8.2. இன் சம்மர் த வாட்டர் லெவல் இன் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் ரெடியூசஸ். ஒய்? ஸோ சம்மரில் பார்த்தீங்கன்னா லேக் அண்ட் பாண்டில் இருக்கிற வாட்டர் வந்து ரெடியூஸ் ஆகும், அதனுடைய அளவு வந்து குறையும். ஸோ அதுக்கு என்ன ரீசன் கேட்டிருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் திஸ் ஆன்சர் and send to me. Thank you children.